என்னம்மா இருந்தாலும் என்னங்க சொல்றீங்க சொல்லு பாப்பா ஏய் உன் சட்டில இங்க காமிக்கிறேன் இருந்தாலும் அந்த ஆண்டவர்களுக்கும் அருமையுள்ள தாய் உள்ளங்களுக்கும் தாய் குலத்திற்கும் இந்த நாடகத்திற்கு மதிப்புக்கு மரியாதைக்குரிய அதான் மாமா மைய அது போலீஸ் காவல்துறை அதிகாரி அதாவது மாமா மைய 10 மாமா சிஐடி போலீஸ்னா அவர்தான் பொருத்தம் ரெண்டே மார்க்குல விட்டுட்டு நானும் என்னத்துக்கு ரன்னிங்ல கொஞ்சம் விட்டுட்டு 2 மார்க் விட்டு போச்சு மாமா வாங்கி 10 மாமாவர்களுக்கும் நமது நாடகம் குழுவின் சார்பாக வணக்கம் மனமார்ந்த நன்றி இருந்தாலும் கற்றோரை மதிக்க வேண்டும் மதிக்க தெரியணும் இந்த மதுமைக்கு மரியாதைக்குரிய இந்த ஆசான வழங்கக்கூடிய தெல்லி அம்மா நடராஜன் நாடக குழுவினருக்கு ஆசிரியர் வழங்கக்கூடிய அதுக்கு ஆசிரியர் தான் எனக்கு ஆசிரியர் அதாவது பழையவருக்கு சென்று அண்ணா வாங்கி பரமச்சன் அவர்களுக்கும் என்ன அப்பா வாங்கி அதாவது கற்றூருக்கு சென்று செல்வப்பா அவர்களுக்கும் இன்னும் உடன் பிறந்த அண்ணன் ரமேஷன் அவர்களுக்கும் இன்னும் ஏற்கனவே வீட்டுக்கு சென்று இன்னும் சிவாலியன் அவர்களுக்கும் இன்னும் நம்ம கோமலி நின்று போட்டிட்டு அவர்களுக்கும் நமது நாடக குழுவிலே பணிபுரிந்து வரக்கூடிய அனைவற்ற பேர்களுக்கும் உனது சார்பாக எனது சார்பாக மனமார்ந்த வணக்கம். அந்த 32 தானத்திலே போது என்பது அன்னதானம் அப்ப அதாவது உலகத்திலே போது என்பது அன்னதானத்தை நம்ம காதல் கேட்டிருக்கிறோம். அந்த அன்னதானத்தை சாப்பிடுனா முன்ன என்ன வேணும்? தட்டு வேணும். எப்படி? தண்ணி வேணும், இலை வேணும், இலை வேணும், தண்ணி வேணும். ஆமா, அதை சாப்பிடுவதற்கு சோறு வேணும். சாப்பிடுவதற்கு முன்ன மனம் வேண்டும். மனம் வேண்டும். எப்படி? மனம் வேண்டும். சாப்பிடுறதுக்கு இதை சாப்பிடணும் அப்படிங்கிற மனசு வேணும். அதுலயும் அதுக்கு நிதானம் வேணும். அதுக்கு நிதானம் வேணும். இதை மீறினதான இன்னைக்கு தான் நாம காலையில கேட்டிருக்கிறோம், கண்ணலையும் பார்த்திருக்கிறோம். உன்னை அன்னதானத்தை சாப்பிடுவென்றால் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? என்னம்மா? சாம்பளம் வேண்டும். கண்டிப்பா வேணும். எப்படி? சாம்பளம். எவ்வளவு பெரிய சாணத்தை போட்டு இந்த மண்ணில் சாப்பிட போறியா? முடியாது. வெறும் ரசத்தையே வச்சு போட்டாலும் தாம்பளம் வேணும். தாம்பளம் எப்படி? அதாவது தானங்கள் 32. சரி, ஒரு பெண்ணை கொடுத்தால் கன்னிகா தானம், கண்டிப்பா. ஒரு ஆடை கொடுத்தால் வஸ்திர தானம். ஆமா, அது போல இன்று இந்த நாடக கலைஞர்களுக்காக அதாவது தாம்பள தானத்தை சரி கொடுத்தேன். உடன் பிறந்த அக்கமாக என்ன பேரு? தேவி அண்ணா. கடவுளுக்கு ஒப்பானவர்கள். எப்படி? ஸ்ரீதேவி, மூதேவி. எப்படி? ஸ்ரீதேவி. ஆமா, மகாபாரதத்துல கூட குந்தாதேவி நிற்கிறாங்க. குந்தாதேவி அதுக்கு உள்ள பொருளை வந்து அதாவது கடவுளுக்கு ஒப்பானவர்களுக்கு பெயர் தான் தேவி. அந்த தேவி குணமடைத்து மதிவுக்கு வரதுக்குரிய என் உயிருக்கு மேலாகி உடன் பிறந்த அக்கமாகி தேவி அக்கவர்கள் நாவலை அழைத்து நமக்காக வாரி வருகிறார். குடும்பத்திற்கு ஒரு மனம் வேண்டும். அச்சாபுரத்து மன்னன் அத்தனை கோடி, அதாவது 56 நாட்டு அரசன், அவருக்கே கொடுக்க மனசு இல்லையே. கர்ணம் கொடுத்தாரு. எப்படி? கர்ணம் போல கர்ணம் உள்ள படித்து கர்நாடகங்களுக்கு அதாவது தேவி அக்க குடும்பம் இன்று போது என்று நீண்ட அன்பற்று அனைவற்ற குடும்பம் நோயில்லாத வாழ்வு குறைவில்லாத செல்வத்தோடு சீரம் சிறப்புடனே சிவன் போட்டு மண்ணி அனைவற்ற குடும்பம் சிறப்பாக வாழக்கிடவு ராமா உனக்கு என் பெயர் என்ன? ஆதியில் பிறந்தபடியால் என் பெயர் ஆதிலட்சுமி. உன்னுடைய பேர் ஆதிலட்சுமி. ஆதிலட்சுமி
இருந்தாலும் தேவ வரத்திலே ஆதியில் கடந்தபடியால் ஆதியில் பிறந்தபடியால் தேவ வரத்தில் முதல் மூதேவி பிறந்தாள். அந்த அக்கா பேர் கொண்டீங்க. ஆமாமா. எப்படி தேவி மூதேவி. ஆமா. இரண்டாவது ஸ்ரீதேவி. ஆதியில் பிறந்தபடியால் ஆதிலட்சுமி. ஆமா. இருந்தாலும் நான் என் கணவர் யார்? அவருடைய பெயர் பெற்றவர்கள். அவருடைய பெயர் என்ன? அது செல்லம். ஒரு பாட்டுல இருக்கிறாங்க. செல்லம் மட்டும் நெசமாலுமே பொம்பளை இருந்திருந்தா எத்தனை ஊரு கெட்டிருக்கு கணக்கு போட்டு. இத ஒரு பாட்டுக்குள்ளே 4 சீலை மாத்திட்டியே, எத்தனை புருஷன் நீ மாத்திருப்ப? நீ எல்லாம் பொம்பளை இருந்திருக்கா? ஐயோ அப்படி ஒண்ணு இருக்குதா? இருக்கிற லட்சுமி இருக்கட்டுமே. ஒரு சேலை இல்லம்மா, ஒரு பொம்பளைக்கு விசேஷம் போகணும்னா சீலை செலக்ஷன் பண்றதுக்கு மட்டுமே 1/4 மணி நேரம் ஆகுது. இந்த சீலையை கட்டலாமா, அந்த சீலையை கட்டலாமா, இந்த சீலை மறுபடியும் சீலை கட்டி புறத்துல கூப்பிடுறது. கொஞ்சம் மடுப்பு கொஞ்சம் பிடிச்சி விடு, இப்படி மறுபடியும் இங்க இருந்து தேய்க்கணும். தேய்ச்சி கரெக்டா செலக்ஷன் பண்றதுக்கு 1/2 மணி நேரம் போகுது. ஏன்னா போன வர்ற கட்டிட்டு ஓட்டியே எத்தனை ஊருக்கு கெட்டுக்குங்கிறத கணக்கு போடுறேன். ஒரே ஊரு கட்டாது. என்ன சொல்ற? சீலைய சிங்காரம், ஆடை அலங்காரம். அப்படியா? ஆமா. ஓ, சீலைதான் ஒரு மனுஷனுக்கு சிங்காரம். ஆமா. ஆடை அலங்காரம். புதிய சிங்காரம். இப்படியாதான் என் பேரு கெட்டு போயிரு. அம்மா என் கணவன் ஸ்ரீமந்த நாராயணன். அம்மா என்ன? ஸ்ரீமந்தன் நானுடைய மனைவேடி ஆதிலட்சுமி. ஆமா. அப்பா உன்னிடத்துல ஒரே வார்த்தை தெரியாத பேச்சு விட்டு என்னை மன்னித்து விடு தாயே, என்னை மன்னித்து விடுமா. யாருக்கா தேவிக்கா எங்க பிடிக்கிறாங்க? ஏய் இல்லம்மா, எதையும் தாங்க மிதியும். அதனால உன் நெஞ்ச தொட்டு சொல்றேன். அப்பா எதையுமே தொடாத நீ. இருந்தாலும் வந்த விஷயம் உன் கணவர் ஏதோ காரணமாக இல்லாம நீங்க நாமளையும் மட்டும் தொட்டா சந்திக்கிறீங்க, டாக்டர் தொட்டா கம்மியா இருக்கிறீங்க. உயிரை காக்கும் கடவுள். சரி, உயிரை காக்கக்கூடிய கடவுள் ரைட்டு, நீ சொல்றது நியாயம் தான். என்ன செட்டாஸ்கோப் இங்க மட்டும் தான் வைக்கணுமா? வேற